அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த அருமையான வேலையில் ஒரு விலையேற்பட்ட சத்தியத்தை தியானிப்போம். இந்த சத்தியத்தை ஆரம்பம் முதல் முடிவு வரை முழுமையாக கேளுங்கள். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே மாபெரும் வெளிப்படுத்தலை நிச்சயம் தந்துள்ளார். அல்லேலூயா. உபாகமம் 31 அதிகாரம். உபாகமம் 31:1. உபாகமம் 31:1. இந்த செய்தியை முழுசா கேளுங்க. நிச்சயம் ஒரு வெளிப்பாட்டை பெற்றுக் கொண்டீங்க. பின்னும் மோசே போய் இஸ்ரவேலர் யாவரையும் நோக்கி. பின்னும் மோசே போய் இஸ்ரவேலர் யாவரையும் நோக்கி. இஸ்ரவேலன்னாக்கா ஆட்டுக்குட்டி ரத்தத்தின் மூலமா நீதிமானாக்கப்பட்டவன்னு நீ தெரிஞ்சிக்கணும். இந்த யாக்கோபு தான் இஸ்ரவேலா மாறுறா. நம்ம புதிய ஏற்பாட்டு இஸ்ரவேலர்கள். நம்ம யாக்கோபுன்னா ஆதாமுக்குள்ள பிறந்த வாழ்க்கையை குறிக்கிறது. இஸ்ரவேலன்னா கிறிஸ்துவுக்குள் மறுபடியும் பிறந்த வாழ்க்கையை குறிக்கிறது. புரியுதுங்களா? யாக்கோபுன்னு என்ன? ஈசாக்குக்கு அப்படியே தாயின் வயிற்றுல முதல் பிறப்பு. முதல் பிறப்புன்னா அதான் மாம்சத்தினால் பிறப்பது மாம்சமாக இருக்கும், ஆவியினால் பிறப்பது ஆவியாக இருக்குன்னு சொன்னார். யோவான் 3ஆம் அதிகாரத்தில் நிக்கோதேம் கிட்ட சொல்றாரு, மாம்சத்தினால் பிறப்பது மாம்சமாக இருக்கும். அப்படிதான் தான் யாக்கோபு. எத்தனார் தான் அநேக குறைகள் நிறுவனார் தான். ஆனால் அந்த யாக்கோபு நதிகளில் முழுவதும் ஜபம் பண்ணி தேவனோடு போராடும் போது, இனி உன் பேர் யாக்கோபு எனப்படாமல் இஸ்ரவேல் எனப்படும்னா அது எதை குறிக்குது? கிறிஸ்துவுக்குள் மறுபடியும் ஆவியினால் பிறப்பதை குறிக்குது. தேவன் ஆவியாக இருக்கிறார், மாம்சத்தன்மை அற்றவன். ஜென்ம சுபாவத்துக்கு அடுத்த சுபாவம் தான் ஆவிக்குரிய சுபாவம். ஜென்ம சுபாவத்தில் தான் எத்து வேலை பார்க்குறது, ஏமாத்து வேலை, மாம்சீகமான வேலைலாம் பார்க்குது. ஆதாமின் பிறப்பு. இப்போ எங்கள் அப்பா ராமேசுக்கு ராணியம்மாவுக்கு மாம்சத்தில் பிறந்திருக்கிறேன். துளசி ராம என் பேர். இந்த துளசி ராம இஸ்ரவேலா மாற்றப்படணும்னா ஆவிக்குரியவனாக மாறணும். நான் ராமேசுக்கு பிறந்த நான். ராமேசுக்குன்னா ஆதாமுக்குள் பிறந்த நான். இப்போ கிறிஸ்துவுக்குள் மறுபடியும் பிறந்துட்டேனாக்கா நான் ஒரு இஸ்ரவேலன். அவ்வளோதான். இஸ்ரவேலன்னா ஆவிக்குரியவன். மாம்சத்தன்மையாக இருக்கக்கூடாது. ஆவிக்குரியன்னு பேர் சொல்லிட்டு ஊர் செல்லு, நாடு செல்ல, கவலைப்படுறது, சோர்ந்து போகிறது, துக்கப்படுறது, இந்த மாதிரி வேலையெல்லாம் பார்த்துன்னு கூடாது. டோட்டலாக ஆவியில் களி கூறுதல், ஆவியின் சிந்தை, ஜீவனும் சமாதானம். அதுதான் இஸ்ரவேலன். பலி செலுத்த பழுதற்ற பலியை தேவன் தனக்கு உலக செலுத்துவோம். அவன் தான் இஸ்ரவேலன். வாசி இந்த ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ விளக்கம் ஆயிடுச்சு பாரு. உபாகம் 31:1. பின்னும் மோசே போய் இஸ்ரவேலர் யாவரையும் நோக்கி, இன்று நான் 120 வயதுள்ளவன், இனி நான் போக்கும் வருத்தமோ இருக்கக்கூடாது. இந்த யோர்தானை நீ கடந்து போவதில்லை என்று கர்த்தர் என்னுடனே சொல்லி இருக்கிறார். உன் தேவனாகிய கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக கடந்து போவார். இஸ்ரவேலன் சொல்றான் பாரு. 3வது வசனம் என்னது? படி. உன் தேவனாகிய கர்த்தர் தாமே உன் தேவனாகிய கர்த்தர் தாமே உன் தேவனாகிய கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக உனக்கு முன்பாக கடந்து போவார். யாரு? ஆதாமுக்குள் இருக்கிற உனக்கா, கிறிஸ்துவுக்குள் இருக்கிற உனக்கு முன்பாகவா? அப்போ கிறிஸ்துவுக்குள் இருக்கிற உனக்கு முன்பே போய் நிற்பாரு. போய் பொத்து 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 பொத்துன்னு பிசாசுங்கிரி ஐக்கிற வேலை தான் இஸ்ரவேலன். உனக்கு முன்பா தேவனாய் கர்த்தர் போறாருப்பா. அவர் முன்ன போய்ங்கிற, நீ பின்னாடி போய்ங்கிற. முன்ன போய் என்ன பண்ணிட்டாருங்க தேவனாய் கர்த்தர்? முன்ன போய் சத்ருக்கள் எல்லாம் அடிக்கிறது, பிசாசுங்கிற அழிக்கும்படியே மனுஷகுமாரன் வெளிப்பட்டார். அப்போ உன் தேவனாகிய கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக கடந்து போவார். யாரு? இஸ்ரவேலனுக்கு முன்பாக.
யாக்கோபா இருந்தீங்கன்னா ஆதாம் இருந்தால் யார் கடந்து கர்த்தர் முன்னே பிசாசம் முன்னே போவான். போய் 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 அவன் வேலையை காட்டிட்டு இருப்பான். வையெல்லாம் கோணலாக நான் உனக்கு முன்னே சென்று கோணலானவை சபைப்படுத்துன்னு கர்த்தர் சொல்கிறாரு. பிசாசு என்ன பண்ணால் நம்ம முன்னே நேராக்கத்தெல்லாம் கோணம் வாங்கிக்கலாம். அப்படித்தானம்மா, நீ ஆதாமுக்குள்ளே போனீங்கன்னாக்கா நன்மை தீமை கண்ணி சாப்பிட்டு நீ போகிற இடத்துல இருக்கிறதெல்லாம் நேராக்கத்தெல்லாம் கோணல் ஆக்கிடுவான். நல்ல நல்ல காரியத்தை கெட்டுவிடுவான். நன்மை தீமை காரியத்துக்கு சாகிச்சு இப்படி ஒரு பண்ணிவிடுவான். ஆதாமுக்குள்ளே நீ வாழ்ந்தினாக்கா, நீ கிறிஸ்துவுக்குள்ளே இருந்தினாக்கா கர்த்தர் சொல்ல நான் உனக்கு முன்னே போய் கோணலானதுனானது சர்ப்பம் எப்படி போவோம்? கோணலும் மாடலுமாக போவோம். பிசாசு கிரியா சுதாயி வியாதி வரும்போது இதெல்லாம் கோணலும் மானதெல்லாம் நேராக்கிடுவார். அப்போது கிறிஸ்துவுக்குள் இருக்கிற உனக்கு முன்பே போனால் நீ கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கணும். அந்த கிறிஸ்துவ தேவனுக்கு ஆதாம்லேருந்து முழு உலகத்துக்கு கொடுத்தா நீ தான் இஸ்ரவேலை. புதிய ஏற்பாட்டு இஸ்ரவேலன் ஆபிரகாம் எனப்பட்டான். ஈசாக்கு, யாக்கோபு, இஸ்ரவேல் இவங்களாம் பலிபீடத்தை கட்டி ஒரு பைதற்றதை தேவன் தனக்குழு அந்த பைதற்ற இயேசு சுவாமியோட வாக்குத்தத்துக்குரிய அவன் தான் இஸ்ரவேலன். அது குறைவானவன் இஸ்ரவேலுங்க. ஊர் செல்ல நாடு செல்ல அது பேர் விசுவாசி ஊழியக்காரு, அவர் இப்படி பண்ணுறாரு இவர் இப்படி பண்ணுறாரு இந்த மாதிரிலாம் பேசியிருந்தா அவர் இஸ்ரவேலர் கிடையாது. இன்னும் யாக்கோபா தாங்கிறாரு. ஆதாம் சேர்ந்து தான் அவர்களுக்கு பிசாசு தான் முன்னே போய் எல்லாத்தையும் தடை பண்ணிட்டு இருப்பான். அப்போது உன் தேவனாகிய கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக கடந்து போவார். படி. அவரே உனக்கு முன்னின்று அந்த தேசத்தாரை அழிப்பார். நீ அவர்கள் தேசத்தை சுதந்தரிப்பாய். கர்த்தர் சொன்னபடியே யோசுவா உனக்கு முன்பாக கடந்து போவான். ஆமா, இது மோசே சொல்றாரு, உன் தேவனாகிய கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக கடந்து போவார். அவரே உனக்கு முன்னின்று அந்த தேசத்தாரை அழிப்பார். அந்த தேசத்தார்னா யாரு? அந்த தேசத்தார். நீங்க எந்த தேசம்? பரலோக தேசத்தாரு, கிறிஸ்துக்குள்ள இருக்கிற இஸ்ரவேல. அந்த தேசத்தான பாதாள தேசத்தார், ஆதாமுக்குள்ள பிறந்தவங்க. அப்போ அவரே உனக்கு முன்னின்று அந்த தேசத்தாரை அழிப்பார். கானான் தேசத்துக்கு போறாங்கம்மா, கானானிய ராஜாக்கள். அந்த தேசத்தாரை அவரே உனக்கு முன்னின்று அந்த தேசத்தாரை அழிப்பார். நீ அவர்கள் தேசத்தை சுதந்தரிப்பார். ஆமா, கர்த்தர் சொன்னபடியே யோசுவா உனக்கு முன்பாக கடந்து போவான். அப்புறம் யோசுவா கடந்து போறான். நந்துச்சா இல்லையா? 31 ராஜாக்களை முறியடிக்கிறான். யோசுவா புஸ்தகத்துக்கு போய் பார்த்து, இது உபாகம புஸ்தகம். உபாகம் 31 மோசே கிட்ட சொல்றாரு. அதே மாதிரி யோசுவா இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பாக கடந்து போறான். போய் அந்த தேசத்தாரை அவரே உனக்கு முன்னின்று அந்த தேசத்தாரை அழிப்பார். நீ அவர்கள் தேசத்தையே சுதந்தரிக்கலாம். 5 சென்ட் நிலம் புதிய ஏற்பாட்டில் இயேசு எடுத்து ஞானஸ்தானம் பட்டு திருவனந்தபுரம் இந்த வேலூர் பட்டணத்தில் ஒரு 5 சென்ட் நேரத்தில் வீடு கட்ட முடியலன்னு கஷ்டம். அவரே உனக்கு முன்னின்று அந்த தேசத்தாரை அழிப்பார்னா புதிய ஏற்பாட்டில் அழிக்கிறது கிடையாது. புதிய ஏற்பாட்டில் அழிக்கிற வேலை பண்ணுறதெல்லாம் பிசாசு. திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வரானேன்னு. இயேசு அழிக்கிற வேலை இல்லை, ஜீவனை கொடுத்து பிசாசு அழிக்கிறவர். நல்ல மேய்ப்ப ஜனங்களுக்காக ஜீவ சரீரம் ஜீவ ரத்தத்தை கொடுத்து அந்த பிசாசு கிரியெல்லாம் அழியும் போது உனக்கு தேசம் சுதந்திரமாகும். புரியலையா? புதிய ஏற்பாட்டுக்கும் பழைய ஏற்பாடும் புதிய ஏற்பாட்டுக்கும் வித்தியாசம் தெரிஞ்சுக்கணும். அழிப்பாருனாங்க ஜனங்களை அழிச்சிட்டு உனக்கு அந்த தேசம் கொடுப்பாருன்னு அர்த்தம் கிடையாது. என்ன புரியுதா? புதிய ஏற்பாட்டு இஸ்ரவேலர்கள் இயேசு ஜீவன் பரிபூர்ண இயேசு நானே வழியும் சத்தியமும் அந்த ஜீவனை வெறும் ஜீவன் கிடையாது. அந்த ஜீவன் இயேசு சாமட்ட வாக்குத்தத்தெல்லாம் இருக்குது. அதை போய் என்ன பண்ணுவியான்? ஜனங்களுக்கு கொடுப்பியான். புதிய ஏற்பாட்டில் இயேசு சிலுவையில் உன்ன மாதிரி என்ன மாதிரி ஆகிட்டு ஆதாமின் பாவத்துக்குள் ஏற்றுக்கிட்டாரு. ஆதாமின் பாவத்தையும் சாபத்தையும் மரணத்தையும் ஏற்றுக்கிட்டாரு நம்ம சிலுவையில். இப்போ யாக்கோபு ஆகிட்டாரு சிலுவையில். ஆதாமின் வித்தில் பிறந்த மாதிரி ஆதாமின் பாவத்தையும் மரணத்தையும் ஏற்றுக்கிட்டாருமா சிலுவையில். இயேசு பாவமானார், சாபமானார், வியாதியானார், தத்திரமானார், எல்லாம் ஆகிக்கிறாரு.
ஆனா எப்படி பிசாசுங்கிற ஜெயிச்சு 3ஆவது நாள் உலகத்தை சோதனை ஜெயிச்சாரு? பிதாவே இவர்களுக்கு மன்னியும். மன்னியும் சொல்லி ஜீவ ரத்தத்தை தான் கொடுத்தாரு. யாரையாவது அழிச்சாரு? அவரு மனுஷன் அழிச்சாரா? மனுஷனுக்கு ஜீவ ரத்தம் கொடுக்குறாரு. பிதாவே உடைய கையில் ஆவியுக்தி ஜீவனை விட்டாரு. ஈட்டியால் குத்துறவனுக்கு ஆதாம் முழு உலகத்துக்கு ஜீவ ரத்தம் கொடுக்குறாரு. புரியுதா? அப்ப எப்படி அழிக்கிறார்? புதிய ஏற்பாட்டில் பிசாசுக்கிறிய நல்ல மேய்ப்ப ஜனங்களுக்காக ஜீவனை கொடுக்கிறார். அதான் நம்ம செய்தி ஜோயே ஜீவன். உலகத்துல எங்குமே கேட்டீங்க விலையேற்பட்ட செஞ்சு. அப்ப இயேசு சிலுவையில ஆதாமின் பாவத்தை 2 Corinthians 5:21 நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படிக்கு பாவம் அறியாதவரை நமக்காக பாவமாக்கினார். பிதாவாகிய தேவன் இயேசுவை பாவமாக்கினார். 2 Corinthians 5:21. அப்புறம் கலாத்தியர் 3 நாம் மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் கிறிஸ்து நமக்காக சாபமானார் இருக்குது. அப்புறம் சுவிசேஷங்கள்ல அக்கிரமக்காரில் ஒருவராக எண்ணப்பட்டார் என்ற வேதவாக்கு நம்முடைய அக்கிரமங்களை ஏற்றுக்கிட்டா இருக்குது. அப்போ ஆதாம்குள்ள வந்துட்டாரா? யாக்கோபு பார்க்கிறாரு. இந்த யாக்கோபின் எத்துத்தனத்தை சிலுவையில் ஏத்துட்டு இயேசுவே இஸ்ரவேலா மாறத்துக்கு ஜீவ வார்த்தையை பேசுறாரு. புரியுதா இல்லையா? அந்த ஜீவ வார்த்தை யாரு? பிதாவே மணிகள் ஆவியுக்தி ஜீவனை விட்டார். ஜீவன்ற வார்த்தை கவனி. மகா சத்தமாய் கூப்பிட்டு ஆவி விட்டார்னு இருக்கும் மார்க் சுவிசேஷத்துல. லூகாசுல மகா ஆவி விட்டு ஜீவனை விட்டார்னு இருக்கும். இன்னொரு சுவிசேஷத்துல அவர் மகா சத்தமாய் கூப்பிட்டு ஜீவனை விட்டு ஜீவன்ற வார்த்தை கவனி. இந்த ஜீவரத்தை தான் பிதாவாகி தேவன் கொடுக்குறாரு. இப்போ ஈட்டியால் கொடுத்து அதே ரோமர்கள் யூதர்கள் ஆதாம் முழு உலகத்துக்கு. இப்போ இயேசு சிலுவையில் ஆதாமின் பாவத்தை மறுத்து தேட்டிட்டு அந்த ஜீவரத்தை தேவன் தலகு முழு உலகத்துக்கு இஸ்ரவேலா மாற்றப்பட்டது. எங்க பாரு, ஏசு இஸ்ரவேலா மாறுறாரா? ஜீவ வார்த்தை பேசுனால நீ கூட ஜீவ வார்த்தை பேசினாதான் இஸ்ரவேலா. நீ நன்மை தெம்ப வார்த்தையே பேசினா ஆதாம் பிசாசம் உன் நயிச்சுன்னு இருப்பான். நீ உன் தேசத்துல அவன் பிசாசு சோதரிப்பான். திடீர்னு கொண்டு நயிச்சுட்டு இருப்பான். அதான் சொல்ற. அப்போ ஜீவ வார்த்தை. அதனால தான் நம்முடைய செய்தி ஜோயே ஜீவன் வேதாகம சத்தியங்கள். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கொள்ளுங்க. உங்கள் நண்பர்கள் பிள்ளைகளுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க. உங்கள் பிள்ளைகளுக்கெல்லாம் ஜீவ வார்த்தையை பேசணும். என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணு. உலகத்தில் எப்படிப்பட்ட செய்தி எங்கேயுமே கேட்டிருக்க வாய்ப்பு கிடையாது. 2 வீடியோ போட்டுக்கிறேன். கொஞ்சம் நெஞ்சு இல்லைங்க, எல்லாம் ஜீவ வார்த்தை பற்றி தான். கேட்க தேன் ஊறிடும். அப்போது இயேசு சிலுவையில் ஆதாமின் பாவத்தையும் மனத்தையும் ஏற்றுக்கிட்டு கிறிஸ்துவின் ஜீவ வார்த்தை தான் பேசுறாரு. அங்கே காரி துப்புறாங்க, சிலுவையில் அறிகிறாங்க. ஏன்னா ஆதாமின் பாவத்தை ஏற்றுனால சாபத்தை ஏற்றுனால எல்லாரும் அடையும் போது இவர் ஜீவ வார்த்தை பேச உலகத்தையே ஜெயிக்கிறார். பிசாஜிங்கிற எல்லாம் ஆகிக்கிறார். ஜீவரத்தம் தான் சேர்ந்துறாரு. அங்கே சபிக்கிறவங்க நிந்திக்கிறோம், தூசிக்கிற சேர்த்து முள்முடி கலிக்க ஆணடிக்கிறான். எல்லாருடைய சாபம் மனம் தத்துரு வரும்போது அது எப்படி ஜெயிச்சார்னா, எப்படி அதை அழிச்சு உலகத்தை சுதந்திரிக்கிறார்னா இயேசுக்கு சாமண்ட வாக்கு ஜீவ பலி. அந்த ஜீவ ரத்தத்தை செஞ்சு ஜீவன்ல இயேசுக்கு சாமண்ட பரலோகமே அதை கொடுக்குறாரு பாரு. பிதாவே இவர்களுக்கு மன்னியங்க. ரோமர்கள் யூதர்கள் பிதாவை கைவிட்ட பிதா காட்டிக்கிட்டு யூதாசு ஆதாம் முழு ஜீவ குத்துக்கிட்டே இருக்கிறாரு. மரணமே உயிர் தெரிஞ்ச பாதாள அங்கேயும் ஜீவன் தான். 3 நாள் பாதாளம் கைச்சு. 3ஆம் நாள் பிசாசின் தலையை நசுக்கி பிசாசின் அவர்கள் தேசத்தை என்ன போட்டுக்குது? அவரே உனக்கு முன்னின்று அந்த தேசத்தாரை அழிப்பார், நீ அவர்கள் தேசத்தை சுதந்தரிப்பாய். இயேசு சிலுவையில் 3ஆம் நாள் உலகத்தையே சுதந்திரிச்சாரா இல்லையா? ஆப்பிரிக்கா, ஐரோப்பா, வட அமெரிக்கா, தென்னாப்பிரிக்கா, ஆஸ்திரேலியா, அண்டார்டிகா, சைனா, ஜப்பான், அமெரிக்கா, இந்தோனேசியா, சிங்கப்பூர், மலேசியா, இந்திய தேசம் எல்லாத்தையும் எப்படிமா சுதந்திரிச்சாருமா? வாய்ப்பேச்சா? கட்டுக்கதையா? அப்போ என்ன பண்ணாரு? எல்லாம் பண்ணாரு. ஆப்பிரிக்காவுக்கு, ஐரோப்பாவுக்கு, சைனாவுக்கு, ஜப்பானுக்கு, ரஷ்யாவுக்கு, அமெரிக்காவுக்கு ஜீவரத்தம் கொடுத்தாரு ஜனங்களுக்கெல்லாம். நீ என்ன பண்ணுற? இயேசு ஏற்றுட்டு இஸ்ரவேல் பேர் ஊர் செல்ல நாடு செல்ல அந்த மொழிக்கா செல்ல இவர் இது மாதிரி பண்ணுறாரு. அவர் அந்த மாதிரி இப்படியே பேசி நன்மத்தையும் வாழ்க்கையை வாங்கி உனக்கு இருக்கிறதெல்லாம் பிசா சுதந்திரிச்சுக்கிறான். ஒரே வியாதி வறுமை தத்துவமாக ஊழியக்காரங்க விசுவாசிக்க சபைக்கு இல்லை. ஏன்னா ஜோயே ஜீவனை பற்றி வெளிப்பாடு இல்லை. அந்த வெளிப்பாடு பண்ணணும்னா என்னுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணணும். உங்கள் நண்பர்கள் பிள்ளைகளுக்கெல்லாம் அது ஷேர் பண்ணியே தரணும். 100 பேருக்கு ஷேர் பண்ணுங்க. அப்போ அவரே உனக்கு முன்னின்று அந்த தேசத்தாரை அழிப்பார். ஏசுனா மனுஷகுமாரன் பிசாசுகளை அழிக்கும்படிக்கே மனுஷகுமாரன்
பிசாசு எப்படி ஜீவனை பிசாசு ஆயிட்டார்? பிசாசுனா என்ன? வியாதி, வறுமை, தரித்திரம், பாதாளம் எல்லாம் ஜீவரத்தம். அந்த ஜீவசர, ஜீவாற்று, ஜீவலட்சி, ஜீவகிரி, ஜீவ வார்த்தை, இயேசு சாமட்ட வார்த்தை, ஜீவ உலகம் எல்லாம் நன்மத்தையும் அறியத்தக்க வந்து ஆதாமுக்குள்ள பிறந்தவன் பிசாசு. நன்மார்க்கு துன்மார்க்கு இருக்கிற எல்லா பிசாசு கிடைக்கிறதுக்கு இயேசு ஜீவசர, ஜீவரத்தத்தை தேவனுக்கு குடும்பத்துக்கு பட்டது முழு உணர்ந்து கொடுக்குறாரு. அதனால தான் நீ கிறிஸ்துவுக்குள் பிறந்தாக்கா நீ ஒரு வேலை. திருப்பி நன்மை தீமை வேலையை பார்த்துக்கூடாது. நன்மார்க்கு சுயநீதி, கண்களிச்சுமா இந்த வேலையெல்லாம் மாம்சம் சேர்ந்தேன். பிசாசம் உன்னை ஆயிடுச்சின்னு உண்டெல்லாம் திடீர்னு இருப்பான், திடீர் சுதந்திரிப்பான் உன் தேசத்தெல்லாம். ஒரு வீடு போச்சு, வசதி போச்சு, காசு போச்சு, சுகம் போச்சு, ஐஸ்வர்யம் போச்சு, எல்லாம் போச்சு. கட்சியில் தங்கத்துக்கு ஒரு சென்ட் நிலம் கூட இல்லைன்னு உட்காந்து இருப்பேன். தேசமே போச்சு. அப்போ கிறிஸ்துவுக்குள்ள இருந்தா ஏசு சிலுவையில் எல்லாம் போச்சு. நன்மை தீமை ஏற்றுக்கிட்டார். நன்மை தீமை அறியத்தக்க பாவத்தை சாபத்தை மனத்தை ஏற்றுக்கிட்டாரா இல்லையம்மா? எல்லாம் போச்சு சிலுவையில். ஆனால் தலைமையில் கவிச்சு கவலைப்படலை. வீரன் இயேசு உன் பாவத்தை, உன் சாபத்தை, உன் மனத்தை, உன் தரித்திரத்தெல்லாம் ஏற்றுக்கிட்டு அவர் பேசுறதெல்லாம் ஜீவ வார்த்தை. புரியுதா? இப்போ நீ பேசலாமா? பேசக்கூடாது ஜீவ வார்த்தையை. ஏன்னா சிலுவையில் பிதாவே மன்னியும் என்று சொல்லி ஜீவரத்தை உன் பேர் சிந்திட்டாரு. கவர்மெண்ட் பேட்டு முடிஞ்சிச்சு. அந்த இயேசுக்கு சாமண்ட வாக்குத்தத்தை குத்துக்கிறாரு. மத்திய மார்க்லூக்கால சிலுவையில் இயேசு ரத்தம் செஞ்சது மத்திய மார்க்கில் ஜனங்கள் எப்படி விடுதலை நல்ல மேய்ப்ப ஜனங்களுக்காக ஜீவரத்தத்தை கொடுக்குறாரு. மத்திய மார்க்லூக்கா போது அவர் எங்கும் சுட்டி நோனி நல்ல மேய்ப்ப ஜனங்களுக்காக ஜீவன தேவ நீதி இயேசுக்கு சாமட வாக்குத்தது கூட முட திமிர்வாதக்காரன், லேகோன், பிசாசு, குஸ்ரோகி, மருத்துவர் கூட உயிரோடு இருக்கிறார். அந்த ஜீவனில் உயிர்த்திலும் ஜீவனுக்குது. அந்த இயேசு சாமண்ட வாக்குத்தத்தெல்லாம் ஜீவ ஐஸ்வர்யம், ஜீவவானம், ஜீவ பூமி, ஜீவசரம், ஜீவரத்தம். அது தேவி நீதி தூவிது. இயேசுக்கு சாமண்ட வாக்குத்தத்தம் எல்லாம் ஜீவனுக்குள்ளே வரணும். மனுஷன் அந்த ஜீவனாவே முதல்ல என்னன்னு தெரியல. ஜோயே ஜீவன். நன்மை தீமை உலகம், நன்மை தீமை கண்ணு, நன்மை தீமை காது, நன்மை தீமை சரீரம், நன்மை தீமை குடும்பம், நன்மை தீமை அறியத்தக்க வாழ்க்கை, நன்மை தீமை அறியத்தக்க வார்த்தை, சுய நீதி, அநீதி, கண்ணில் சும்மா பாவத்தின் மரணமே இருக்குது. நன்மை தீமை சாகவே சாவாய். பிசாதான் ஆயிடுச்சிருப்பான். அப்போ ஆதாமுக்குள் பிறந்த நீ கிறிஸ்துவுக்குள் மறுபடியும் பிறக்கணும். அதான் ஆவி. மாம்சத்தினால் பிறப்பது மாம்சம் சேர்ந்து உனக்கு மரணத்தை தான் கொடுக்கும். பிசாதான் எல்லாம் திடீர்னு கொண்டு நைச்சு பாதாளத்துக்கு. கிறிஸ்துவுக்குள் பிறப்பது தான் ஆவியினால் பிறப்பது. தேவன் ஆவியா இருக்காரு. அப்படி ஆவி சேர்ந்து ஜீவனும் சமாதானம். இயேசு சாமட வாக்குத்தத்தம் அந்த ஆவியில அப்படியே ஆவியிலே காத்தா பார்த்து ஆவியில சமாதானம், ஆவியின் கனியோ அன்பு, சமாதானம், சந்தோஷம், நீடிய விசுவாசம், மகிமை, கனவு, இயேசு சாமட வாடு தேனு நலம் வித ஆவிக்குரிய ஆசீர்வாதம்னாக்கா அப்படியே ஆவியிலே பார்த்து கிடையாது. ஒரு வீடு, ஒரு வசதி, ஆசீர்வாதம், பூமிக்குரிய ஆசீர்வாதம், உலா தேவடைய ராஜ்யத்தையும் நீதியும் அப்போது இவைகள் எல்லாம் ஆவிக்குரிய ஆசீர்வாதம். அப்படியே ஆவியிலே போகிற ஆசீர்வாதம் கிடையாது. கிறிஸ்துக்குள்ள வீடு, மன, தோப்பு, தோப்பு, ஆசீர்வாதம், ஐஸ்வர்யம் சகலம் இருக்கா இல்லையம்மா? மாம்சம் சேர்ந்தேன்னா அசுத்தாவில வெறுப்பு, கசப்பு, சுயநீதி, அநீதி, ஆவிக்குரிய, அப்புறம் சாபம், பாவம், மனதத்திரம், வியாதி, வறுமை, தத்திரம், மெட்டீரியல் சாபம். கிறிஸ்துக்குள்ள ஆவியின் கனி அன்பு, சமாதானம், நீதி, விசுவாசம், ஐஸ்வர்யம், சமாதானம், ஆவிக்குரிய, பூமிக்குரிய இமை சகல ஆசீர்வாதங்கள். புரிஞ்சிச்சா? புரியலையா? நிறைய பேர் கிறிஸ்துக்குள் வந்துட்டாக்கா அது ஆவிக்குரிய ஆசீர்வாதம் தாங்க, மெட்டீரியல் பிளஸிங் இல்லைன்றாங்க. இயேசு சிலுவையில் ஜீவ வார்த்தை பேசுறதுனால ஆவிக்குரிய ஆசீர்வாதம் பூமியை சுதந்திச்சாரா? இந்த உலகத்தை பிசாசின் தலையில உலகத்தையும் சுதந்திச்சாரு இல்லையம்மா? வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரங்கள் ஆவியிலேயே சுதந்திச்சாரு. வானத்தில் பரலோகத்துக்கு ஆசம், பூமியை சுதந்திச்சாரு. பூமியில் என்ன நடக்குது? 7 கண்டத்தில். இந்த பூமிக்கு ஓனர் யார்? இப்போ சிலுவையில் மற்ற அடக்கம் பண்ணுற உயிரோடு இயேசு தான் முதல் ஓனர். அப்புறமா தான் பெரிய பெரிய கோட்டீஸ்வரம்லாம், உலக கோட்டீஸ்வரம் சாதாரணமாக. மனுஷன் 2வது. பிசாசின் தலையை நசுக்கி அதுக்கு ஜீவரத்தை கொடுக்க வேண்டிய அதுக்கு வாலண்டியாக கொடுக்குறாரு சிலுவையில். அந்த ஜீவரத்தம் உனக்குள்ளே இருக்குது. நன்மை தீமை கனியும் உங்ககிட்ட இருக்குது. நன்மை தீமை கனியும் நீ யாக்கோப்பு. பிசாசம் ஒன்று ஆயிடுச்சு, ஏமாத்தி எல்லாம் வச்சு எஸ்ஸ வேலைனா நீ மாறினாக நீ கிறிஸ்துக்குள்ள இருக்கிற. அவன் தான் எஸ்ஸ வேலன். இல்லையா? எஸ்ஸ வேலன், இஸ்ரவேலி. எஸ்ஸ ராஜாதி யாரு? இஸ்ரவேலி. 120 நாடுகளுக்கு ராஜாதி ஆயிட்டான். இல்லையா? எல்லாத்தையும் சுதந்திரிக்கிறவர். 120 நாட்டுக்கு ராஜ்யத்தின் சாதாரண காரியமா? யோசேப்பு எஸ்ஸ வேலை, எகிப்துக்கே அதிபதி ஆயிட்டான். தாவீது ஒரு எஸ்ஸ வேலை, இஸ்ரேல் தேசத்துக்கே ராஜாவாயிட்டான். ஆபிரகாம் ஒரு எஸ்ஸ வேலை, ஆபிரகாம் மாற்றப்பட்டான். யாக்கோபு இஸ்ரவேலா மாற்றப்பட்ட மாதிரி
ஆபிரகாம் ஆதாம் வழியா பிறந்தவன் தான். சபிக்கப்பட்ட விக்கிரகாராக ஆபிரகாமா மாத்திர அதான் இஸ்ரவேல. ஆபிரகாம் சகல பலிபீடத்துக்கு பைதட்டோட்டு தேவந்தனுக்கு 100வது 90வது வயசுக்கு என்ன பண்ணுது உள்ள பூமி தாங்க கூட ஆடுகள் மாடு கோட்டம் பொண்ணு வெள்ளி மனசியமானான். அந்த ஆபிரகாமின் புதிய கிறிஸ்துவேசு மூலமா அவனுக்கு உண்டாயிருக்குதான். அந்த கிறிஸ்துவேசு தான் ஜீவ பலி பைதட்டோட்டுக்குட்டிய தேவந்தன உங்களுக்கு சேர்த்துருந்தான். பழைய ஏற்பாடுலேயே சரித்திரம் வராதனால அந்த ஆட்டுக்குட்டி உலகத்தின் பாவத்தை இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்தது தேவ ஆட்டுக்குட்டி, அது ஜீவ ஆட்டுக்குட்டி. என் பிதா ஜீவனுடையவராக இருப்பது போல குமாரனும் ஜீவனுடையவராக இருக்கும்படி அருள் செய்திருக்கிறார். இப்போ புரிஞ்சுச்சா? மனசிலாச்சா? படி உபாகம் 31:3 உன் தேவனாகிய கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக கடந்து போவார். யாருக்கு முன்பாக? கிறிஸ்துக்குள்ள இருக்க ஆதாமுக்குள்ள இருக்க உனக்கா? கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிற உனக்கு அந்த கிறிஸ்துவ அந்த கிறிஸ்து தேவன் இயேசு சாமண்டவாக தேவன் தனக்கு உனக்கு கொடுத்தாதான் நீ கிறிஸ்துக்குள்ள இருக்கிற உனக்கல்ல. அதான் உனக்கு முன்ன போய் பிசாசுகிரி எல்லாம் அழிஞ்சி தேசம் தெரியுமா ஆசுவாதம் ஐஸ்வர்யம் வாத்துல தட்டம் இம்மைக்குரிய ஆசுவாதம் மறுமைக்குரிய ஆசுவாதம் டெஸ்ட் பண்ணி பாரு. அல்லேலூயா. ஆதாமுக்குள்ளே இருந்தனாக்கா கவலை பயம் வெறுப்பு நன்மை தேவை நன்மார் நல்லவன் தேவை சுயநீதி அணிய தேவன் தருவதுக்காக பிசாசு தான் முன்னாடி போயிட்டு இருப்பான். போகிறதுலாம் பிரச்சனை. எந்த நாட்டுக்கு போ, எந்த தேசத்துக்கு, எந்த கிராமத்துக்கு போ, மெட்ராஸுக்கு போ, பெங்களூருக்கு போ, கோயம்புத்தூர் போ, சேலம் போ, கொல்லம் ஊர் எல்லாம் எங்கே போனாலும் பிசாசு முன்னாடி போயின்னு இருப்பான். ஆப்பிரிக்கா போய் எங்கே போனாலும் ஆதாமுக்குள்ளே கிறிஸ்துக்குள்ளே எங்கே போனாலும் அவர் முன்னே சென்று அவரே உனக்கு முன்னின்று அந்த தேசத்தாரை அழிப்பார். நீ அவர்கள் தேசத்தை சுதந்திரிப்பாய். கர்த்தர் சொன்னபடியே யோசுவா உனக்கு முன்பாக கடந்து போவான். 4வது படி 4வது கர்த்தர் 31:4 விபாகம் 31:4 கர்த்தர் அழித்த எமோரியரின் ராஜாக்களாகிய சீகோனுக்கும் ஓகுக்கும் அவர்கள் தேசத்திற்கும் செய்தது போலவே அவர்களுக்கும் செய்வார். ஆமா, அப்ப கானான் தேசத்து ராஜாக்கள் அதான் செய்வாரு. இந்திய தேசத்து ராஜா இருந்தா சரி, சைனா தேசத்து ராஜாவா இருந்தா சரி, ஆப்பிரிக்கா தேசத்தா இருந்தா ராஜா எல்லாம் அம்மா வீட்டில் பிறந்தவங்க தான் நம்ம ராஜாங்க. நன்மத்தை மரியத்துக்கு கனியில பிறந்தவங்க தான் ஜீவனை தான் கொடுப்பாரு. அது சைனா தேசம். அதனாலதான் தாமஸ் தான் எல்லா உலகத்துக்கு எல்லாரும் ரட்சிப்பு விடுதலை. தாமஸ் ஜீவ வார்த்தையை பேசலாம். அப்போதான் சைனா தலைவர் ரட்சிக்கப்படுவார் பாவத்திலிருந்து சாபத்திலிருந்து. ஜப்பான் தலைவர். அதனால தான் நம்ம சபை உலகளாவிய சபை. நமக்கு சபைக்கு வானம் தான் கோர பூமி பாதப்படி. அது சைனா தலைவராகட்டும், அமெரிக்கா தலைவராகட்டும், அது இந்தியா தலைவராகட்டும், ஜப்பான் தலைவராகட்டும், பாகிஸ்தான் தலைவராகட்டும், ஐரோப்பா தலைவராகட்டும், எல்லா ஆதாமுக்குள்ள பிறந்து நன்மத்தை மரியத்தக்க கனி புஷிக்கிட்டால ஷாகவே ஷாவை ஆதாம் கிறிஸ்துக்குள்ள ஜீவ சர ஜீவர தேவி நீதி தூய்த தேவந்தர உங்களுக்கு கொடுத்தாதான் உங்களுக்கு ரட்சிப்பே வாழ்வு மூலமா தான். நீ உலகத்துக்கே ஒலி. ஏசு ஏற்றுக்கொண்டு ஞானத்தை திருவுதலை ஏற்று என்ன சொன்ன? நீ உலகத்தையே உப்புப்பா, உலகத்துக்கே ஒலி, உலகத்துக்கே சீனியர் பாஸ்டர் தாமஸ் துளசிராமன் ஏசு ஏற்றுக்கொள்ள ஒவ்வொருத்தரும் சீனியர் பாஸ்டர். உலகத்துக்கே ஒலி தான் விசுவாசி. ஏன்னா கிறிஸ்து ஜீவசர ஜீவரத்தம் போய் அப்போ அவர் அப்பத்தை திராட்சை பானம் பண்ணிக்கிறார். அந்த அப்போ ஜீவசர ஜீவரத்தம் அந்த ஜீவன தேவனி தூது பரலோக ராஜ்யமே இருக்குதியா. நீ உலகத்துக்கே வழி எப்படி இருக்க வேண்டிய ஆள் நீ. நீ வேலை நாடு தெரியல, ஊடு தெரியல, அரசியல்வாதி தெரியல, பேர் விசுவாசி, அந்த ஊழிக்கா தெரியல, இந்த ஊழிக்கா தெரியல, இல்லை எல்லாமே தெரியலப்பா. ஆதாமுக்குள்ள கொஞ்சம் தெரியல தான் இருப்பான். அவனுக்கு இயேசு ஜீவன் பரிவு தேவனுக்கு ஆதாம் வந்து முழு கொடுக்குற வேலையை பாரு. அசுத்தாயா இருக்கு. அல்லேலூயா. மாமியார் தெரியல, மாமனார் தெரியல, பொட்டாட்டி தெரியல, புருஷன் தெரியல, பொருள் எதுவுமே தெரியல. ரோமர் 3:23 படி எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமேற்ற எப்படி சரியா இருப்பான்? சரியில்லை சொல்லி நீ சரியில்லாத போட்ட. இயேசு சரியில்லைன்னு நான் சொல்லி இந்த யாரை பார்த்த நாடே நல்ல மேய்ப்ப ஜனங்களுக்காக ஜீவனை சிலுவில் எல்லாருக்காக ஜீவன் ரோமர்கள், யூதர்கள், வேதப்பாரர்கள், பரிசேயர்கள் எல்லாருக்கும் கைவிட்ட பிதா காட்டி கொடுத்த முழு உலகத்தை ஜீவ பரலோகத்துக்கு பாவத்திலிருந்து பாதத்தில் பிசாசு உலகத்தையே கொள்ளை கொண்டா அந்த இயேசு உனக்குள்ளே இருக்கிறார். அவர் சொல்றார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனமா இருக்கு. இயேசு நன்மை தீமை அறியத்தக்கவர் அல்ல. நன்மை தீமை அறியத்தக்கவனாதான் நீ யாக்கோபு, நீ ஆதாமுக்குள்ள பிறந்தவன். உன் நிமித்தம் பூமி சபை முள்ளும் கொடுத்து தான் உங்களுக்கு பிசாதான் திரும்பி கொண்டு இருப்பான். நீ கிறிஸ்துவுக்குள் மறுபடியும் தான் நீ ஒரு இஸ்ரவேலன். அந்த கிறிஸ்து நாடைய வழியும் சத்தி ஜீவன் அந்த ஜீவ சிலுவையில் குத்துட்டாரு. அந்த ஜீவல தேவனி இயேசு ராமட்ட பரலோக வானத்து சகல அதிகாரங்குது. அப்போ கர்த்தர் அழித்த ஏமோரியரின் ராஜாக்கள் ஆகிய சீகோனுக்கும் ஓகுக்கும் அவர்கள் தேசத்துக்கும் செய்தது போலவே அவர்களுக்கும் செய்வார். நான் உங்களுக்கு விதித்த
கட்டளையின்படி அவர்களுக்கு செய்வதற்கு கர்த்தர் அவர்களை உங்களுக்கு ஒப்பு கொடுப்பார். அவர்களை உங்களுக்கு ஒப்பு கொடுப்பார். படி 6வது வசனம். நீங்கள் பலம் கொண்டு திடமனதாய் இருங்கள். அவர்களுக்கு பயப்படவும் திகைக்கவும் வேண்டாம். உன் தேவனாகிய கர்த்தர் தாமே உன்னோட கூட வருகிறார். அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்னான். அல்லேலூயா. பார், நீங்கள் பலம் கொண்டு திடமனதா இருங்கள். இயேசு சிலுவையில் எப்படிமா இருந்தாரு? நல்ல பலம் கொண்டு திடமன, நல்ல கிளாரிட்டியா இருந்தாரு. ஐயோ, ஊர்பட்ட சாபம் வந்துச்சு எனக்கு. உலகத்தில் எல்லாருடைய சாபம், ஆதாம் ரெண்டாம் முழு உலக சாபம் ஒரு இயேசு மீது கொட்டப்பட்டது. இயேசு பலம் கொண்டு திடம ஜீவ வார்த்தையிலே இருந்தார். ஜீவசர ஜீவரத்தம், இயேசுக்கு சாமண்ட வாக்கு தத்தம். அதில் தேவ நீதி உயிர்த்தல் குடுக்கத்துல ஓழவே இல்லை. பிதாவே அடி மேலே அடி வீது, சாபம் பாவம் மனது எதுவும் வரட்டும், நீ உன் வேலையை காட்டுறான் பிச்சாசு, நான் என் வேலையை காட்டுறேன். ஜீவச இயேசு தேவன் குத்துக்கிட்டே இருந்தார் பாரு. அதான் பலம் கொண்டு திடமாக இருக்கு பாரு. நீ யாராவது சிலுவில் அறிகிறாங்களா? இயேசு மாதிரி ஒன்று ஆணி வச்சுக்கின்னு சிரத்தில் முள் முடி சுட்டிட்டு நிர்வாணம் வாங்கி காத்து நிற்கிறாங்க. எல்லாம் ஆவி வார்த்தையில் தான் செய்வாங்க எல்லாம். அதுக்கே உன்னால் தாங்க முடியல. அதனால் இயேசு பலம் கொண்டு திடமான தான் இருந்தார் சிலுவையில். அவன் பாவத்தையும் மன்னத்தையும் பாதாளத்தையும் கொண்டு ஒரு ஆதாம் வியாபாரம் வழியாக பாவத்தை நான் அது ஜீவவாத தேவி நீதி உயிர்த்தல் பரலோகத்தையும் கொடுக்க போகிறோம் உறுதியாக இருந்தார். எப்படி? பாவத்தையும் மரணத்தையும் பாதாளத்தையும் சிலுவையில் கொண்டு வந்தான். இயேசு பாவத்துக்கு தேவி நீதி மரணம் உயிர்த்தல் பாதாளத்துக்கு பரலோகம். அந்த பிதா ஆதாம் உறுதியாக குத்திக்கிட்டே இருந்தார். 3ஆவது நாள் ஏந்தே வந்துட்டார். அந்த தேவி நீதிட்டு உயிர்த்தல் பரலோகத்துக்கு சிலுவையில் குத்துறாரு. ஜீவசர ஜீவ இயேசு சாமண்ட வாக்குத்தத்தம். அதில் பலம் கொண்டு திடம்படதான் வைராக்கியமாக ஒவ்வொரு நாள் 24 வாரத்தை முடிச்சிருக்கு. அவன் தான் இஷ்ட வேலை. அப்போ நீ பலம் கொண்டு திடமானதாயிருங்கள். அவர்களுக்கு பயப்படவும் திகைக்கவும் வேண்டாம். உன் தேவனாயிருக்கிற கர்த்தர் தாமே உன்னோடு கூட வருகிறார். அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்னான். மோசே சொல்றான் யோசுவாவுக்கு, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு, நீ இஸ்ரவேலனா இருந்தினாக்கா அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. நீயா இஸ்ரவேலனா இருந்து யாக்கோபா போய் ஆதாமுக்குள்ள போய் நன்மை தீமை அறிவித்துக்கு போனாக்கா அவர் விடாது இருந்தால் கூட நீ போய் விட்டு போயிடுற. இயேசு தேவனை விட்டு உன்னை பிசாசு வந்து பிச்சுக்கிறான். பிசாசு திறறான் கூட. சுயநீதி அநீதி கவலை பயம் வெறுப்பு கசு வியாதி வறுமை தரித்திரத்துக்கு திறந்து கொள்ளது ஐக்குது. திருடவும் கொள்ளவும் அழிக்கும் வருகிறான் என்றே வேறொன்று கூறான். நானும் அவங்களுக்கு ஜீவன் உண்டாயிருக்கும், அது பரிபூர்ணப்படுவதா. நீங்கள் ஜீவனில் தேவடைய ஆலயமாக இருக்கிறீர்களே. ஜெபம்லாமா? இங்கிலீஷ் வாசிச்சு அந்த எல்லா வசந்தியா சீக்கிரம். டியூட்ரானமி 31 1 5 வெள்ளி வாசி சீக்கிரம். சோத்ராண்டவரையும் வைத்துதிக்கிறோம். அதனால் நீங்கள் பயப்படவும் கலங்கவும் வேண்டாங்க. சிலுவையில் எல்லாருடைய பாவத்தை எல்லாருடைய சாபத்தை நம்ம அப்பா ஏசு ஏற்றுட்டாருங்க. நம்ம ஆதாம் வியாபார வழியாக எல்லாம் முழுது எல்லா சாபம் நம்ம மேலுக்கு தெரியுமா அவனுக்கு? அப்போ எல்லாருக்கும் ஜீவனு கூட ஆதாம் ஜீவன் பேட தொலைதவருக்கு ஏசு இவ்வளவாய் உலகத்தில் அன்பு வந்தார். ஆதாம் தொடங்கிற ஜீவ சரஞ்சு தேவநீதி உயிர்த்தல் கைவிட்ட பிதா ஆதாம் முழு ஜீவ சரஞ்சு பாவத்தை மறைந்து விஸ்வாச உலகத்தையே சுதந்திரிச்சார். அதுதான் சொல்றாரு, அவரே உனக்கு முன்னின்ற அந்த தேசத்தாரை அழிப்பார், நீ அவர்கள் தேசத்தை சுதந்திரிப்பாய். கர்த்தர் சொன்னபடியே யோசுவா உனக்கு முன்பாக கடந்து போவார். படி டியூட்ரானமி 31 சீக்கிரம் பட்டு சரன் படி. டியூட்ரானமி 31 1 to 5 நல்ல தெளிவா படி. Deuteronomy 30th chapter from first verse. Now it shall come to pass when all these things come upon you, the blessing and the curse which I have set before you, and you call them to mind among all the nations where the Lord your God raise you, and you return to the Lord your God and obey his voice according to all that I command you today. 31 தானே? ஆமா. உபாகமம் 31:1. அதான் 31. Then Moses went and ஒவ்வொன்றா படி, நான் படிக்கிறோம் ஒவ்வொரு வருஷமா.
உபாகமம் சொல்லு. Deuteronomy ம் 31st chapter ம் from first verse. ம் Then Moses went and spoke these words to all Israel, பின்னும் மோசே போய் இஸ்ரவேல் யாவரை நோக்கி and he said to them, ம் I am 120 years old ம் today. ம் I can no longer go out and come in. ம் Also the Lord has said to me, ம் you shall not cross over this Jordan. ம். இன்று நான் 120 வயதுள்ளவன், இனி நான் போக்குவரத்துமாய் இருக்கக்கூடாது, இந்த யோர்தானை நீ கடந்து போவதில்லை என்று கர்த்தர் என்னோடே சொல்லி இருக்கிறார். மூணாவது. The Lord your God himself crosses over before you. He will destroy these nations from before you, and you shall dispose them. Joshua himself crosses over before you, just as the Lord has said. உன் தேவனாகிய கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக கடந்து போவார். அவரே உனக்கு முன்னின்று அந்த தேசத்தாரை அழிப்பார். நீ அவர்களை தேசத்தை சுதந்தரிப்பாய். கர்த்தர் சொன்னபடியே யோசுவா உனக்கு முன்பாக கடந்து போவான். நாலாவது படி. And the Lord will do to them as he did to Sihon and Og, the kings of the Amorites and their land, when he destroyed them. கர்த்தர் அழித்த யோமோரியரின் ராஜாவாகிய சீகோனுக்கும் ஓகுக்கும் அவர்கள் தேசத்துக்கும் செய்தது போலவே அவர்களுக்கும் செய்வார். 5. The Lord will give them over to you, that you may do to them according to every commandment which I have commanded you. நான் உங்களுக்கு விதித்த கட்டளைகளின்படி அவர்களுக்கு செய்வதற்கு கர்த்தர் அவர்களை உங்களுக்கு ஒப்பு கொடுப்பார். 6. Be strong and of good courage. Do not fear nor be afraid of them. For the Lord your God, He is the one who goes with you. He will not leave you nor forsake you. நீங்கள் பலங்கொண்டு திடமனதாயிருங்கள், அவர்களுக்கு பயப்படவும் திகைக்கவும் வேண்டாம். உன் தேவனாகிய கர்த்தர் தாமே உன்னோடே கூட வருகிறார். அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்னான். அல்லேலூயா. அதனால நான் உங்களுக்கு விதித்த கட்டளைகளின்படி அவர்களுக்கு செய்வதற்கு கர்த்தர் அவர்களை உங்களுக்கு என்ன கட்டளை? பிரதான கட்டளை, உன் தேவனாகிய கர்த்தரை முடிகிறதோடு முழாத்ம முழுபலத்தோடு அன்பு குருவாயாக அதுக்கு ஒப்பாய் 2 உன்னிடத்தில் அன்பு பிறகு அன்பு. என்ன அன்பு? அன்பு ஜீவனையே கொடுக்கிறது பாவிகளுக்கு. பாவிகளுடைய ஆஸ்தி நீதிமான் யார்? தேவி நீதிமான். ஜீவரத்தத்தை ஏன் கொடுத்தாரு? பிரதான கற்பனை. பிதாவாகிய தேவன் கைவிட்ட ஆவியூத்து ஜீவஸ்வரம் இயேசு சாமம் பரலோகமே இருக்குது அந்த ஜீவன்ல. அப்போது ஆதாம்லேருந்து முடுகு ஜீவஸ்வரம் இயேசு சாமன் பரலோகமே இயேசு சாமன்ற வாக்கு தத்துவம் கொடுத்தாதான் நீ வேலை இயேசு ஏற்று ஞானத்தான திருவந்தத்துக்கு நீ ஒரு பிரயோஜனமான ஒரு வாழ்க்கை பலங்கொண்டு திடமாற இந்த காரியத்தில் கிறிஸ்து அவர் சரீரத்துக்கு அவர் ரத்தத்துக்கு வெளியே வானத்தோடு சாகணும். பரலோகம் திருத்துவத்தின் 2வது நபருங்க. பரலோகம் ஏமாத்திரம், இந்த பூலோகம் ஏமாத்திரம், பொண்ணு வெள்ளி ஐஸ்வர்யம் எல்லாம் ஏமாத்திரம். கிறிஸ்து பெரியவர். அந்த கிறிஸ்துவை கொடு தேவனுக்கு தனக்கு ஆதம் முழு உலக இயேசு சாப்பிட பரலோக ராஜ் வானத்தோடு கொடு. அதை பலம் கொண்டு திடம் பண்ணாதான் இருக்கு. இயேசு ரத்தம் சகல பாவத்தை நீக்கி சின்ன பாவம் பெரிய மோசம் எந்த பாவமாக இருந்தாலும் சரி இயேசு ஜீவரத்தம் தேவனுக்கு தனக்கு ஆதம் இயேசு சாமண்ட வாக்கு தத்துவம் இயேசு ஜீவ ஐஸ்வர்யம் எல்லாம் கடந்த ஐஸ்வர்யங்குது சமாதானம் சந்தோஷம் ஆஸ்வதம் எல்லாம் கொட்டி கிடக்குது. இயேசு சாமண்ட வாக்கு தத்துவம் அந்த பிதாக்குமா இருப்பான். சாதாமிலிருந்து முழு உலகத்து கொடுக்க உன் தேவனாய் கர்த்தர் உனக்கு முன்பாக கடந்து போவார். அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. பலம் கொண்டு திடமனதாய் பசுதாவே இந்த அருமையான வேலையில் எங்களோடு கூட பேசி ஒவ்வொரு வார்த்தைக்காய் நன்றி செலுத்துவோம். பயப்படாத, கலங்காத, திகையாத. இனி நான் அல்ல, இயேசுவே எனக்குள் பிழைத்திருக்கார். பவுல் சொல்ற இனி கிறிஸ்து எனக்கு ஜீவன் சொல்றார்.
சோத்திரம் ஆதாமின் சிந்தை மரணம், கிறிஸ்து சிந்தையும் ஜீவன சமாதானம். அந்த இயேசு ஜீவன் பரிவு ஜீவன பிதாகுமார் பசு ஆதாமுக்கு மூடுகளுக்கு வாய்நாளாக கொடுக்குறீங்க தாய். சோழவர், வடாக்காடு, தமிழ்நாடு, இந்திய தேசம், ஆசியாக்கட்டு, ஆப்பிரிக்கா, ஐரோப்பா, வடாக்கு, தென் அமெரிக்கா, வானத்துக்கு பூமி மேலே ஆதாமுக்குள் பிறந்த மாம்சமானி அவர் இயேசு ஜீவன் பரிவு வானத்தோடு சகலத்தையே கொடுத்து தீர்க்கிறோம். முழு உலகத்தை சாபத்தை பாவத்தை மனத்தை பாதாள தேர்த்து சிலுவிலே கொல்கத்தா மலையில் சென்ட்ரல் பாயிண்ட் முழு உலகத்தை பிதாவாய் இயேசு ஜீவசாரி இயேசு கொடுத்தாரு. ஈட்டியால் கொடுத்தாரு. ஆதாவும் முழு உலகத்தை பாவத்தை மனத்தை விடியிலாக்கி இருக்கிறார். காட்பேட் பட்டில் செய்து அந்த இயேசு ஜீவன் பரிவு எனக்குள்ளே வைத்திருக்கிறார். அந்த இயேசு சார் இயேசு அவன்கிட்ட வாக்கு தத்துவத்தை பிதாகுமார் பசு ஆதாமுக்கு முழு வாய்நாளெல்லாம் மத்தியஸ்மா கொடுக்குறேங்க தாயே. தேவி நீதி தூயத்தில் இயேசு சாமண்ட வாக்கு தத்துக்களை மாம்சமான யாரும் கிராமங்களில் பட்டண குடும்பம் பட்டண தேசம் முழு உலகத்தை 816 கோடிக்கு அதிகமான ஜனங்க இருக்காங்க. ஆதாம் காலத்துலேருந்து 2ஆம் வரைக்கும் உயிர் தெளிச்சோணும். தேவி நீதி தூயத்தில் பிதாகுமார் ஆதாம் வாய்நாளெல்லாம் இடைவிட மாம்சமான யார் பேர் சொல்லி தேவி நீதி தூயத்தில் பிதாகுமார் ஆதாம் முழு பாவத்தை சாபத்தை மனதில் பாதத்தை அழிச்சு ஆடு பிசாசு ராஜ்யத்தை சுதந்திரிக்க பாபிலோன் நீதிமான் என்று எல்லா தேசங்களில் பட்டண கிராமங்கள் ஆவிக்குரியாசும் பூமிக்குரிய பொருளாதார சுகம் பல ஜீவன் ஆஸ்வதாய்ச்சு 3ஆம் நாள் இயேசு எல்லாத்தையுமே சுதந்திரிச்சார். பிசாசின் தலையினை ஆவிக்குரிய எண்மைக்குரிய சகல ஆசு சுதந்திரித்து இந்த உலகத்துக்கு ஒளி பூமிக்கு உட்கார்ந்தது போல இயேசு ஜீவன் பரிவு ஜீவன பிதாகுமார் ஆதாம் வாய்நாள வெளிப்பத்துக்கிட்டாவே மத்திய மாற்றும் அவர் எங்கும் சுற்றி இந்த பிசாசின் பல்லவிலாக யாவரும் வெளியிலாக நானே நல்ல மேய்ப்பை ஜனங்களுக்காக ஜீவனே அந்த ஜீவன தேவி நீத்து இயேசு சாமண்ட வாக்கு தத்தங்களை என் பேர் சொல்லி மனைவி குடும்பம் பட்டது முழு உலகத்தில் எல்லாரும் பேர் இயேசு தேவதி ஊத்தல பிதாக ஆதாம் முழுத்துக்கு பாவ சாம மனப்பத்து பிசாசுகள் ஐக்கிறங்க தான். ஒவ்வொரு நாள் நீ முன்னேற்ற எல்லா கொலை சேவைப்படுத்த முடியும். 1000 பேர் தேவர்கள் பணிவிட செய்கிறதா பசுத்தாய் உலாவட்டுங்க தாய். ஆடு இயேசு பாவத்தை மனிதத்தை பற்றி பாதாத்திய இயேசு பயப்பட பல குண்டு தினமனதாக இருந்து அந்த ஜீவரத்தத்தை கூட உறுதியாக இருந்தார். அந்த ஜீவனில் தேவன் நீத்து பரலோகமே இருக்குது. பிதாவாகி தேவனுக்கு ஈட்ட ஆதாம் முழு குத்தது போல கிறிஸ்து எங்களுக்கு மாதிரி பின்வைத்து போய் அந்த இயேசு பரிவச்சு எங்களுக்கு இயேசு சாமண்ட வாக்கு தத்துக்களை பிதாவோட ஆதாம் முழு வாய்நாளெல்லாம் கொடுக்குற இடைவெளி ஏற்கால் குத்துக்கிட்டே இருக்க அந்த பாவன்ட்டு சுத்தா தேவனை பணிவிட செய்கிறதாக மாபெரிய எப்படி கொண்டு வரும் ஜீவனம் இயேசு நாமத்தில் எல்லா ஜெபலையும் இருக்கிறோம். எங்கள் ஜீவனில் நல்ல பிதாவே ஆவே கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. என்னுடைய பெயர் பாஸ்டர் துளசிராமன் தாமஸ். பரிபூர்ண ஜீவன் சபை சோழவர் பக்கத்தில் எங்கள் சபை நடக்குது. ஒவ்வொரு நாட்டையும் ஆன்லைன் மூலமாக இந்த செய்தியில் ஃபேஸ்புக்கில் போங்க, துளசிராம் தாமஸ் சர்ச் பண்ணுங்க, யூடியூப்பில் போங்க, ஏஎல்சி வெள்ளூர் சர்ச் பண்ணுங்க, அதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும். இன்னொரு சேனல் எஃப்ஜிசி வெள்ளூர் இன்னொரு சேனல் துளசிராம் தாமஸ்ன்னு ஒரு சேனல் இருக்குது. இந்த சேனல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. உங்கள் நண்பர்கள் பிள்ளைகளுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். குறைந்தது ஒரு 100 பேருக்காவது இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்க. தினமும் நிச்சயமாக நீங்கள் ஆஸ்வதிக்கப்பட்டே தேர்வீர்கள். இந்த செய்தியை மறுபடியும் கேளுங்க. உங்கள் நண்பர்கள் ஒரு பிள்ளைகளுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். உலகத்தில் எங்குமே விலையேற்பட்ட சத்தியங்களை பதிவு செய்திருக்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். உங்கள் நண்பர்கள் பிள்ளைகளுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். குறைந்தது ஒரு 100 பேருக்காவது இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்கள். இது நிச்சயமாக நீங்கள் ஆஸ்வதிக்கப்பட்டே தேர்வீர்கள். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியம் செய்வார். இந்த செய்தியில் கர்த்தர் உங்களோடு கூட பேசியிருக்கிறார். கர்த்தர் உங்களோடு கூட பேசி உங்களை உற்சாகப்படுத்தியிருக்கிறார். கர்த்தர் உங்களை உற்சாகப்படுத்தியிருக்கிறார். கர்த்தருக்கு காணிக்கை செலுத்துங்கள். கர்த்தருக்கு காணிக்கை செலுத்த விரும்புகிற கூகுள் பே நம்பர் 7339586648. காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. இந்த செய்தி 4/8/2025 பரிபூர்ண ஜீவன் சபை சோழர் பகுதியில் பதிவு செய்யப்பட்டது. இந்த செய்தியை மறுபடியும் கேளுங்க. உங்கள் நண்பர்கள் பிள்ளைகளுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் மாபெரும் ஏற்பலை நிச்சயம் கொண்டு வருவார். அந்த செய்தியில் உதயாவது மணி பேசி அவர் கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக.